இன்னைக்கு என்னடா வித்தியாசமா ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்திருப்பான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் எதையுமே எடுத்து இல்லை. வழக்கமாக நம்ம நார்மலாக எல்லாருமே பார்க்குற ஒரு ப்ராடக்ட் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் டிஸ்கோடைய எக்ஸ்டர்னல் கேஸு 2.HSDயோடைய எஸ்எஸ்டி கேஸ் இது. இது எஸ்எஸ்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹெச்டிடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சி டைப் தான் இதில் இருக்குது. யூஎஸ்பி 3.0ன்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் அது வாங்கலை. ஏன்னா அது பின்னு போயிருச்சுன்னா நமக்கு வேறு பின் கிடைக்காது. அதனால தான். இது உள்ளே ஒரு கேபிள் ஒன்று இருக்குது. கேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான கேபிளில் இல்லை, சின்னதாக தான் இருக்குது, ஷார்ட்டாக. ஆனால் கேபிளோடைய திக்னஸ் வந்து பயங்கர திக்னஸாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 6 GB வரைக்கும் 6 GB வரைக்குமே நமக்கு வந்து இது வந்து ஸ்பீட் இருக்கும் அப்படின்றதுனால கேபிள் நல்லா தின்னாக இருக்குது. சரி, நான் வந்து இது எஸ்எஸ்டி வந்து இதில் வாங்கியிருந்தேன், ஹெச்டிடி. பல்லாவரம் போயிருந்தப்போ அங்கே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு என்ன ரீசனுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எதையுமே வந்து என்னால் வீடியோஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியறதில்ல. அந்த ரீசனுக்காக வேண்டி தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் தான் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறேன். அப்போ மொபைலில் வந்து பார்க்கும்போது இதோடைய ஸ்டோரேஜை வந்து இதில் கொடுக்க முடியல. அதனால சரி, ஓகே, நம்ம இதுக்கு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்றக்காக வேண்டி தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். பட்டு மொபைலில் யூஸ் பண்ணும்போது இந்த கேபிள் போட முடியாது. என்கிட்ட வந்து யூஎஸ்பி டு யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது. அந்த கேபிளை போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது, இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 264 ரூபா என்னமோ இருந்துச்சு. ஓகே, இது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, லைட்டும் பிளிங்க் ஆகுது. அப்புறம் இது உள்ள வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும், நமக்கு இது ரன்னிங் ஆகுது அப்படின்னா. டொசிபா யூஎஸ்பி டிரைவ்னு ஒன்று வந்துருச்சு. இதோடைய ஸ்பீடுமே நல்லாவே இருக்குது. ஏன்னா இது 4 TB வரைக்குமே வந்து சப்போர்ட்டட் போட்டிருந்தாங்க. அதனால நல்லாவே இருக்குது. பட் ஆனால் இது நான் பல்லாவரமில் வாங்கியிருந்ததுனால இதில் எதுவுமே இல்லை, ஸ்டோரேஜ் ஒன்றுமே கிடையாது. பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நான் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இதை நம்ம வந்து எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போகிறதுக்குமே சின்னதாக பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற அளவுக்கு இருக்கும். நாளைக்கு நம்ம வந்து சந்தையில் ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னாலும் இதை கொண்டு போய் வச்சு நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஏன்னா எஸ்எஸ்டி வந்து இப்போ மார்க்கெட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால் நம்ம இப்போ வாங்கிட்டு வரும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆகலைன்னா வேஸ்ட்டு தான். அந்த ரீசனுக்காக வேண்டி தான். என்கிட்ட இன்னொரு எஸ்எஸ்டி ஒன்று இருக்குது. ஸோ இதையுமே போட்டு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்தது ஒர்த்து, இல்லைன்னா என்னுடைய மணி வேஸ்ட். ஸோ நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இது நல்லாவே இருக்குது, நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா பெரும்பாலானோர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள்.